ஜஸ்ட் 100 ருபீஸில் இந்த ஒரு ரியலிஸ்டிக் போர்ட்ரேட் நான் பண்ணேன். எப்படி பண்ணேன்ட்டு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி அவுட்லைன் போகிறது எப்படின்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணி அவுட்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட அவுட்லைன் போட்டு வச்ச போர்ட்ரேட்டுக்கு பேஸ் ஷேடிங் கொடுத்துக்கலாம். பேஸ் ஷேடிங் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிறுக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் கிறுக்கலை, நான் வந்து இப்போ தான் ஷேட் பண்ணுவேன். இப்போ வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருவேன். இந்த ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ருபீஸ் தான். இது லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். பேஸ் ஷேடிங் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஹேர் வரைகிறேன். இந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன் ஸ்ட்ரோக்கில் தான் ட்ரா பண்ணணும். ஜிக்ஸாக்காக நம்ம வந்து ட்ரா பண்ணக்கூடாது. அதான் நான் வந்து வரைஞ்சி காட்டியிருக்கேன். இப்படி வந்து நம்ம அப் அண்ட் டவுனில் நம்ம வந்து ஸ்ட்ரோக் வச்சு ஹேரை ட்ரா பண்ணலாம். பட் ஆனால் ஜிக்ஸாக்காக வரையக்கூடாது. இப்போ நான் ஹேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். போர்ட்ரேட்டை வந்து ஃபேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம வந்து ஃபேஸில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹேர் வந்து ட்ரா பண்ணக்குள்ளே நம்ம ட்ரா பண்ணி வச்சது எல்லாமே நம்ம கைப்பட்டு ஸ்மஜ் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹேர் வந்து ட்ரா பண்ணிவிடுங்க. ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 6P பென்சிலில் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம பென்சிலோட லெட்டை வந்து எப்பயுமே ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. எதுக்கு 6P பென்சில் யூஸ் பண்ணுறேன்னா, ரொம்ப லைட் ஷேடு வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ஷேடு தான். அதனால் நம்ம வந்து லைட் ஷேட் பண்ண தேவையில்லை. நம்ம டார்க் ஷேடே யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஷேட்லேயே கொஞ்சம் லைட் ஷேடு. அதனால தான் என் 6P பென்சில் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 6P பென்சிலால் ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, நம்ம ஒன் ஸ்ட்ரோக்கில் தான் ட்ரா பண்ணணும் ஹேரை. அப்போ தான் ரியலிஸ்டிக்காக வரும். பிளெண்ட் பண்ணி விட்டோம் இல்லையா, இப்போ அதை விட ரொம்ப டார்க்காக இருக்க இடத்துல நான் 10B பென்சில் வச்சு அதுக்கு மேலேயே நான் ஒன் ஸ்ட்ரோக்லேயே ட்ரா பண்ணிக்கிட்டு வரேன். நம்ம லெட்டை வந்து இப்போ ஷார்ப்பாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரா பண்ணக்குள்ளே ஒரு மாதிரி திரியாக இருக்கும். பிளெண்ட் பண்ணக்குள்ளே நல்லா இருக்காது. பார்க்கவே வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஹேர் மாதிரி தெரியாது. அதுக்காக தான் நம்ம லெட்டை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வாட்டி நம்ம ட்ரா பண்ணி முடிச்சதும் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஹைலைட் பண்ணக்குள்ளே அப்போ தான் நம்ம போர்ட்ரேட்டுக்கு ஒரு குட் லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் ஃபேஸ்க்கு தான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். சேம் அதே HB பென்சில் வச்சு திரும்பவும் வந்து மேலே இன்னொரு லேயர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபேஸ்க்கு. ஃபேஸ் முடிச்சுட்டு ஐப்ரோஸ்க்கும் சேம் அதே தான். ஒன் ஸ்ட்ரோக்கில் தான் ஹேர் வரையணும். ஐப்ரோஸ் மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் ஹேர் போர்ஷன் வருதோ அங்கெல்லாம் ஒன் ஸ்ட்ரோக்கில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஃபுல்லாக நான் வந்து அங்கே ரெஃபரன்ஸ் இமேஜில் எங்கெங்கெல்லாம் வந்து டார்க் ஷேடு இருக்குது, எங்கெங்கெல்லாம் லைட் ஷேடு இருக்குன்ட்டு அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற போல் நான் வந்து ஷேட் பண்ணிக்கிட்டே வரேன். ட்ரா பண்ணக்குள்ளே லைட் ஷேட்லேருந்து டார்க் ஷேட் எதுக்கு போகணுன்னு சொல்கிறோன்னா, நம்ம இப்போ டார்க் ஷேடாக வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோன்னா நம்மளால் வந்து அதை எரேஸ் பண்ண முடியாது. நம்ம இப்போ லைட் ஷேடில் வந்து நம்ம லைட் ஷேட்லேருந்து டார்க் ஷேட் போகக்குள்ளே நம்ம லைட் ஷேட் பண்ணக்குள்ளே ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதே டார்க் ஷேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எரேஸ் பண்ணோன்னா நம்மளால் எரேஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து லைட் ஷேட் டு டார்க் ஷேட் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. அதே போல் ரெஃபரன்ஸ் இமேஜை அப்சர்வ் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே எப்படி இருக்கோ அப்படியே நமக்கு ரியலிஸ்டிக்காக வரணும்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து டார்க்கு லைட் ஷேட்ஸ்லாம் இருக்கோ அது அப்படியே நம்ம வந்து எப்படி இருக்கோ அது போல் நம்ம வந்து பண்ணிட வேண்டியது தான். நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்க போலே நமக்கு அப்படியே வரணும்னா நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜில் எங்கெங்கெல்லாம் டார்க் ஷேடு இருக்குது லைட் ஷேடு இருக்குன்ட்டு நம்ம நோட் பண்ணி ட்ரா பண்ணால் தான் நம்மளால் வர வைக்க முடியும். 100 ருபீஸ் தான் இந்த ஃபுல் போர்ட்ரேட் நான் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த ஆர்ட்லைன் பென்சில்ஸ். இதில் வந்து 6 ஷேடு உள்ள பென்சில்ஸ் இருக்கும். டார்க்லேருந்து லைட் ஷேடு வரைக்கும் இருக்கும் இதில் இருக்க பென்சில்ஸில். இதில் இருக்க பென்சிலே நமக்கு வந்து போதுமானது தான் இது நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கு. இது வந்து ஜஸ்ட் 80 ருபீஸ் தான் வரும். அப்புறம் நான் ட்ரா பண்ணிகிட்டு இருக்க பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2 ருபீஸ் தான். இது வந்து 120 GSM உள்ள பேப்பர் தான். என்னோடய பென்சில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ப்னர் வந்து அப்சரா ஷார்ப்னர் தான். நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் ப்ரஷ் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஒரு பழைய எரேசரு, அதை வச்சு தான் இப்போ ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம். இதான் அந்த பழைய எரேசர். இந்த ஒரு எரேசர் வச்சு தான் நான் இந்த ஒரு இமேஜுக்கு ஃபுல் டீட்டெயிலிங் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த எரேசரை இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மோனோ எரேசருக்கு பதிலாக இந்த ஒரு எரேசர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது 0 மோனோ எரேசர் பண்ணுற வேலையாக இந்த ஒரு ஸ்லைஸாக கட் பண்ண பழைய எரேசர் வந்து பண்ண போது உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியுது இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மூக்கில் வந்து ஒரு ஹைலைட் பாயிண்ட் வந்து கொடுத்தேன். அதுக்கு வந்து நீடபிள் எரேசர் வேணும்.
நமக்கு அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. இந்த ஒரு பழைய இரீசர்லேயே எப்படி வந்து ஒரு ரியலிஸ்டிக் போர்ட்ரேட் நான் வந்து கொண்டு வரேன்னு பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஹைலைட் வருதோ அங்கெல்லாம் நான் வந்து இந்த ஒரு இரீசர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும். கொஞ்சம் லைட்டாக நமக்கு வந்து நம்ம ஷேட் பண்ணது கலைஞ்சா கூட நம்ம பென்சில் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் டீட்டெயிலிங் ஒர்க்குமே இந்த ஒரு பழைய இரீசர் வச்சு தான், இந்த ஒரு பழைய இரீசரில் கட் பண்ண இந்த குட்டி இரீசர் வச்சு மட்டும் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். நான் வந்து 0 இரேசர் யூஸ் பண்ணல, நீரபிள் இரேசரும் யூஸ் பண்ணல, எலக்ட்ரிக் இரேசரும் யூஸ் பண்ணல. இந்த ஒரு பழைய இரேசரில் இருக்க சின்ன ஒரு பீஸை வச்சு மட்டும்தான் இந்த ஃபுல் ஒர்க்கையும் நான் வந்து பண்ணியிருக்கேன். எதுக்கு நான் வந்து இந்த ஒரு பழைய இரேசர்லேயே உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன்னா, நம்மளோட ட்ராயிங் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. இப்போ வந்து அந்த ஒரு மோனோ இரேசர் சொன்னோம் இல்லையா, அதாவது மெக்கானிக்கல் லிட் பென்சில் இருக்குது இல்லையா, அது மாதிரியே மெக்கானிக்கல் எரேசர் அது வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் வரும். அதுவும் இல்லாமல் அதோட ரீஃபில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ் 2 ரீஃபில். எலக்ட்ரிக் எரேசர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 400 வந்துடும். அந்த நீடபிள் எரேசர், அந்த எரேசர் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வரும். இந்த டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணுற எரேசர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. இருக்க பென்சில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்ட்லைன் வந்து பெஸ்ட்டு தான். அதில் வந்து 3 டார்க் ஷீட் பென்சில்ஸ் இருக்குது, அதனால எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு 5 மெட்டீரியல் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஆர்ட்லைன் பென்சில்ஸ், ஷார்ப்னர், எரேசர், பிளெண்டிங் ப்ரஷ்ஷு, பேப்பர், இந்த 5 மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஃபுல் போர்ட்ரேட் ஒர்க்கையும் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.